श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद गीता 10வது அத்தியாயம் 9வது श्लोकம்। मच्चित्ता मद्गत प्राणाः बोधयन्तः परस्परम् कथयन्तश्च मां नित्यम् तुष्यन्ति च रमन्ति च। அன்பு என்பதை ஒரே ஒரு வஸ்து மேல எந்த வஸ்து மேல எந்த விஷயத்து மேல அன்பு வச்சா நமக்கு துக்கம் ஏற்படாதோ அப்படி நீ கேள்வி கேட்டுக்குங்க। எது மேல அன்பு வச்சா பிரியம் காட்டிட்ட நமக்கு துக்கம் ஏற்படாதோ அப்படி நீ கேள்வி கேட்டு யோசிச்சா லோகத்துல எந்த விஷயத்து மேல அன்பு வச்சானோ பிரியம் வச்சா கூட நமக்கு துக்கம் ஏற்படுறதுன்னு நம்ம எல்லோருடைய அனுபவம்। அப்படி யாராவது இல்லைன்னா கை தூக்கலாம்। ஒரு அம்மா சுவாமிஜி கிட்ட கேட்டாங்க, இப்போ ஏதோ காலேஜோ அப்படி படிக்கிற குழந்தைகளுக்கு நான் அவங்களுக்கு நிறைய செய்கிறேன், அவங்களுக்காக நான் அவங்களுக்கு கூட உட்காந்து அவனுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு படிக்க வச்சு எக்ஸாம்ஸ் வர்றது இப்படி எல்லாம் பண்ணுறேன், இப்படி எல்லாம் பண்ணுறேன்னு இது கரெக்டான்னாங்க। இவ்வளோ அன்பு காட்டுற இவ்வளோ பிரியமாக அவங்களுக்காக செய்கிறேன்னு சுவாமி சொன்னார், நீ ஹாப்பியாக பண்ணால் இதெல்லாம் ஓகே, இப்போவும் ஹாப்பியாக பண்ணணும், அப்புறமும் பண்ணணும்। அவங்க படித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கோ போனதுக்கப்புறம் கூட அவங்க எப்படி இருந்தாலும் உங்களை எப்படி பார்த்தாலும் பார்க்கலன்னானு கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடிஞ்சதுன்னா அப்போ நீங்கள் காட்டுறதை அன்பு இல்லைன்னா அட்டாச்மெண்ட்। அதனால லோகத்தில் நம்ம என்னென்ன சொல்லி குடும்ப விஷயம் லோக விஷயத்தில் கடமை இல்லையா அது இல்லையா எனக்கு அன்பு இருக்க ரொம்ப பண்ணுறேன் அவங்களுக்காக நான் தியாகம் பண்ணுறேன் என்ன சொன்னால் கூட அங்கே அடிப்படையாக சுவார்த்தம் இருக்கு। அந்த சுவார்த்தத்தினால அட்டாச்மெண்ட் இருக்கு, அதனால துக்கம் பவுண்ட் டு கம்। இது விசாரித்து பார்த்தா எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கிறது। அப்போது எது மேலே அன்பு பிரியம் வச்சா எனக்கு துக்கம் வராமல் இருக்கும் అనేది தேடணும்। அப்படி தேடிட்டா சாஸ்திரம் சொல்கிறது உனக்கு ஒரே ஒரு வஸ்து கிடைக்கும், அது பகவான் கடவுள்। அதனால அப்போ அன்பு அவர் மேலே வச்சுக்கோ। அதுதான் அந்த பகவான் மேலே தான் அன்பு வச்சிருக்கிறவங்க முதல்ல பகவானுடைய விபூதி யோகம் நல்லா அவங்க புரிஞ்சுக்கினவங்களா இருக்கணும்। அதுதான் இந்த அத்தியாயத்தோட பெயர் விபூதி யோகம்। 9வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம்। முக்கியமாக பக்தி
மையமாக இருக்கிற இந்த அத்தியாயம், இந்த ஷட்கத்திலும் பகவானுடைய யோகமும் விபூதி ஒழுங்கா தெரிஞ்சுக்கணவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய குணங்கள் தான் இந்த 9வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. மச்சித்தாக, அவங்களுடைய மனசு முழுசாக எனக்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க மனசில் நான் தான் நிறைஞ்சு, அந்த மனசில் நான் தான் உட்கார்ந்துருக்கேன். ஆனால் அவங்க லோகத்தில் வாழுவாங்க, அவங்க குடும்ப விஷயங்கள் பார்த்துக்குவாங்க, விவகாரம் செய்வாங்க. ஆனால் மனசு என்னை மேலே வச்சு எனக்காக நான் பண்ண சொன்னான்னு பாவிச்சு என்னுடைய காரியமாக அந்த அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் பண்ணுவாங்க. மச்சித்தாக, மனசு மட்டும் இல்லை. சரி, மனசு பகவான் மேலே வைக்கணும்னு என்ன சார், எப்பவுமே தியானத்தில் உட்காரணுமா, கண்கள் மூடி உட்காரணுமா, இல்லைன்னு எப்போ கோவிலில் தான் உட்காரணுமா? அப்படி யாருக்கும் முடியாது. யாரோ எல்லாம் விட்டுட்டு போயிருக்கே, காட்டுக்கு போயிருக்கே, குகைக்கு போயிருக்கே, ஹிமாலயம் போயிருக்கேன்னு சொன்னால் கூட அவங்கள விட 24 மணி நேரமும் எல்லா நாளும் அப்படி உட்கார முடியாது. நடக்கணும், சுற்றணும், கொஞ்சம் இயற்கைன்னு பார்க்கணும், ஏதோ சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும், உளுந்த பழங்களை கொண்டு வந்துக்கணும், ஏதோ ஒன்று பண்ண வேண்டியிருக்குல்ல. அதனால் மத்கத பிராணாக, அந்த பேசிக் நீட்ஸுக்காக புலங்களினால் என்னென்ன செய்யப்படுறதோ, செய்ய வேண்டி இருக்கோ, அனுபவப்படுறதோ அதெல்லாம் கூட எனக்கு சமர்ப்பித்து எனக்காகவே அவங்களுடைய அந்த சேலைகள் எல்லாமும் செய்வாங்க. அதனால் சும்மா ஒரே இடத்துல உட்காரணும்னு அவசியம் இல்லை. நீ செய்ய வேண்டிய கடமைக்காக நீ எந்த ஆசிரம வர்ண தர்மத்தில் இருந்தாலும் அது பண்ணிக்கிட்டே நீ, ஆனால் மறக்காது என்னை ஞாபகம் வச்சுக்கோ, இதெல்லாம் கூட எனக்காகதா, சாப்பிட்றது எனக்காகதா, குளிக்கிறது எனக்காகதா. ஏன்னா நம்மள இருக்கேன், உன் மனசில் நான் தான் இருக்கேன், உன் மனசு எனக்குள்ளே தான் இருக்கேன். அப்படி இருந்துட்டு அவங்களுக்கு ஏற்படுற இந்த ஆனந்தம், பகவத் அனுபவம், ஞான அனுபவத்தினே அடுத்தவங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்குவாங்க. போதயந்தக, டீச் பண்ணுவாங்க. சொல்லிக் கொடுக்குற தகுதி, சக்தி, திறமை இருந்த அந்த விஷயத்தினை வந்தவங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதனால் ஞானிக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கணும்னு அவர் ஆசைப்படலை, யாரோ வந்து கேட்குறாங்கன்னா அந்த சிஷ்யனுக்காக அவர் வாய் திறந்து சாஸ்திரத்தினை எடுத்து சொல்லுவார். ஏன்னா ஞானிக்கு அடைய வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை, அவர் சாதிக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது. அதனால் லோகத்தில் நமக்கு குருக்கள் கடிக்கணும் இல்லையோ இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு. போதையந்தக, அப்படி செய்ய முடியாதவங்களும் சகஜமாகவே பக்தாள் அவங்களுக்கு அவங்களுக்கு நடுல, இல்லை வீட்டில் இருக்கிற 4-3 பேருக்கு நடுல, அது வீட்டில் இந்த காலத்துக்கு பொருத்தமாக இல்லை, நடக்காது. யாரும் யாரு கூடயும் பேசுறதில்லை, யாரும் யாரு கூட நேராக கண்ணுக்குள்ளே கண்ணு வச்சு பார்க்கறதில்லை. ஹஸ்பண்டு கூட எங்கோ பார்த்துட்டு ஒய்ஃபுக்கிட்ட பேசுவார், ஒய்ஃபு கூட எங்கோ பார்த்துட்டு ஹஸ்பண்டுக்கிட்ட பேசுவோம். அப்பா அம்மா குழந்தை கூட கண்களுக்குள்ளே பார்த்து பேசுறதில்லை, அவங்களும் இல்லை. ஏன்னா எல்லாரும் செல்ஃபோன் பார்க்க பழகிட்டோம் இல்லையா, அதனால் இந்த மூஞ்சி பார்க்குறது பிடிக்கிறது இல்லை யாருக்கும். அவனுக்கு பிடிச்சது என்னென்னமோ அங்கே பார்த்துக்கிறான். இது சரியான வாழ்க்கை இல்லை. இது கொண்டு போய் எங்கே சேர்க்குமோ என்னாகுமோ தெரியாது. அது எல்லாத்திலும் தப்பிச்சுக்கிட்டு இப்படி சத்சங்கத்துக்கு வந்த நம்மளுக்கு வழி உண்டு. மிச்சம் எல்லாரும் எப்படியோ வாழுவாங்க, எல்லாரும் வாழுறாங்க, வாழுவாங்க. வாழ்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே பணம் சம்பாதிச்சுக்குவாங்க, சுகங்கள் வச்சுக்குவாங்க, போகங்கள் அனுபவிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் வியர்த்தமான வாழ்க்கையை நடத்துகிறாங்க அவங்க. அது அவங்களுக்கு தெரியாது பாப்பம். அது சாஸ்திரம் இங்கே சொல்கிறது, வந்து இங்கே கேட்குறவங்களுக்கு நமக்கு தெரியறது. அப்போது பேசிக்கிறது,
சாதாரணமாகவே இந்த பேச்சுவார்த்தை பகவானை பற்றி கதையந்தச்ச, பகவானுடைய கதைகள் எத்தனையோ இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொல்லிக்கிறது, அதே நம்மளே நினச்சிக்கிறது, இல்லை 2-3 பேர் பேசிக்கிறது திரும்பி, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்படி நித்தியம் அப்படின்னா எல்லா காலத்திலும் எல்லா நாளும் எல்லா சமயத்துலேயும் இப்படி இருந்துட்டு அவங்க ஆனந்தமாக திருப்தியோட துஷ்யந்திச்ச அண்ட் ரமந்திச்ச, அவங்களுக்கு பரமானந்தம் கிடைக்கிறது இந்த நிலையில் இருக்கிறதுனால. அவங்களுக்கு அதனால் லோக சுக ஆனந்தங்களுக்காக அவங்க ஓட மாட்டாங்க, அதுக்கு பின்னாடி அலைய மாட்டாங்க. அப்போது அப்படி இருந்துச்சு. ரமந்திச்ச, எமோஷ்னல்லி முக்கியமாக மனுஷனுக்கு ஒரு சப்போர்ட்டு தேவைப்படுறது. அவனை ஒரு நல்ல மெச்சூர் ஆகிற வரைக்கும் இந்த சமுதாயத்தில் இருக்கும்போது குருகம் ஆகுது, 4 பேருக்கு நடுவில் ஆகுது, மனுஷனுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் எல்லாருக்கும் அது வேணும். குழந்தை வளரணும்னா கூட அதுக்கு அதெல்லாம் வேணும். அதனால தான் எமோஷ்னல் சப்போர்ட்டுன்னு எமோஷ்னல்லி ஸ்ட்ராங் ஆகணும் அவனும். அதனால தான் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் அந்த காலத்தில் ரொம்ப உதவி பண்ணியிருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும். இப்போ அது இல்லாதனால சிங்குலர் ஃபேமிலிஸ், செல்லுலார் ஃபேமிலிஸ் ஆகிடுது. அதனால பிரச்சனை தான். மனுஷன் பூர்ணமாக ஷேர் பண்ணிக்கிறது, ஏற்றுக்கிறது, ஒத்துக்கிறது, பல விதமான குடும்பத்தில் அத்தா மாமா சித்தி இத்தனை இப்படி எல்லோரும் சேர்ந்து வாழறது, 4-5 பேர் 10 பேர் அப்படி எல்லாம் இருக்கும்போதும் இதெல்லாம் இருக்கும். அங்கே எமோஷ்னல் சப்போர்ட்டோட குழந்தை இதெல்லாம் பார்த்து பெரியவங்களன்னு பார்க்குறது, பெரியவங்களை வயசானவங்க எல்லோரும் எப்படி கஷ்டப்படுறாங்க அதையும் பார்க்குறது, அவங்களுக்கு எங்கள் அம்மா அப்பா எப்படி செய்கிறாங்க, தாத்தா பாட்டிக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவன் எல்லாம் பார்க்குறான்னா அந்த எக்ஸ்போஷர் வேணும் மனுஷனுக்கு, குழந்தைகளுக்கு. ஆனால் கிரமமாக அப்புறம் அந்த வீட்டில் அப்புறம் பகவான் இருப்பார். பகவான் தான் வீட்டில் எஜமானி, அவர் தான் மூலவர். அவருக்கு சொல்லி தான், அவருக்கு நினச்சி தான், அவர்னு மையமாக வச்சு தான் வீட்டில் காரியமெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால இதை பார்க்குறான் சின்ன குழந்தைகள் எல்லாம். எல்லாருக்கும் அப்புறம் சென்ட்ரல் தீம் அங்கே ஹீரோ பகவான் தான். இந்த அட்மாஸ்பியர் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அதையும் கவனிப்பான். எப்படிப்பட்ட நம்மளால் சமாளிக்க முடியாத, தாங்க முடியாத கஷ்டம் வரும்போது பகவானுக்கிட்ட போய் சொல்லிக்கிறது, பிரார்த்திக்கிறது, இதெல்லாம் செய்கிறது, அதையும் பார்க்குறான், தெரிஞ்சுக்கிட்டு. அப்போது கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு அந்த எமோஷ்னல்லி லோக்கலாக யார் மேலே கூட டிபெண்ட் ஆகாமல் பகவான் மேலே தான் அதிகம் டிபெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனும் மெச்சூர் ஆக ஆக வயசாக தெரிஞ்சுக்கிட்டு அப்படி ஆகணும். அதனால தான் ரமந்திச்ச. இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் கூட இருக்கும் அவங்களுக்குன்னு சொல்லி பகவான் 9வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். இப்போ 10வது ஸ்லோகத்தினை தொடங்குறோம் இன்னைக்கு. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாமுபயாந்தி தே. இந்த 10வது ஸ்லோகத்தில் இப்படி இருக்கிற இந்த பக்தாள் எந்த விதமான பக்தாள், அந்த மெயின் பாயிண்ட் மறக்கக்கூடாது. ஏகரூப பக்தியிலிருந்து அநேக ரூப பக்திக்கு வந்துட்டான் இவன். இதுதான் செகண்ட் லெவல் ஆஃப் க்ரோத். கண்டிப்பாக அதுக்கு தான் விபூதி யோகம் பகவான் இங்கே சொல்கிறது. ஏகரூப பக்தியிலிருந்து அநேக ரூப பக்தி, அநேகமாக அதுக்கு தான் பலதெல்லாம் சொல்லி காட்டி இதில் எல்லாத்துலையும் என்ன பாருன்றாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்து இந்த 2வது லெவல் பக்திக்கு வந்தவங்களை பற்றி தான் இப்போ பகவான் சொல்லும்போது தேஷாம்
அப்படிப்பட்ட அவங்க, நான் முந்தாவது ஸ்லோகத்து வரைக்கும் சொன்ன அப்படிப்பட்ட அவங்க சததயுக்தானாம். யார் இவங்க? முந்தாவது ஸ்லோகத்தில் சொன்ன எல்லா குவாலிட்டிஸினும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறார் பகவான். அவங்க வந்து சததம்னா எப்பவுமே, ஆல்வேஸ் இல்லை, ஃப்ரம் ஆல் ஆங்கிள்ஸ், எல்லா திருஷ்டிகோணத்திலையும். ரெண்டு அர்த்தம். அப்படி என்ன அப்படி எவர் ஸ்டடி ஃபாஸ்டன், இந்த விஷயத்தில் வந்து விளங்க மாட்டான், வழி தவற மாட்டான். வெளியில் என்னாவது ஆகட்டும், என்னாவது நடக்கட்டும், யாருக்கோ எனக்கோ என்ன ஆகட்டும், உடம்புக்கு எல்லாம் என்ன ஆனான்னு கூட இதில் வந்து ஒருக்காகவும் செழிக்க மாட்டான். அதையும் சொல்லியிருக்கார் ஆல்ரெடி. அவிகம்ப யோக கொடுத்தாச்சு, இனிமேல் அவன் எப்படி செழிப்பான்? முந்தாவது ஸ்லோகத்தில் 2-3 ஸ்லோகம் முன்ன அவிகம்ப யோகேன. அதனால் அந்த அவிகம்ப யோகத்தினை அடைஞ்சவன் அவனை பற்றி இப்போ திரும்பி சொல்லும்போது சததம் யுக்தானாம். யுக்தமாக இருக்கிறதுன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுன்னு அர்த்தம், ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இல்லை, இப்படி சொல்லுவேன், சகல பாஹ்ய விஷயங்களிலிருந்து யாருடைய மனசு புத்தி உள்ள திரும்பிச்சோ, சகல பாஹ்ய விஷயங்களிலிருந்து, லிஸ்ட் நான் சொல்ல வேண்டும், சகல பாஹ்யமான வெளியே, அது எல்லாத்திலிருந்து மனசு திரும்பி உள்முகமாகி யாருக்கு பகவத் சிந்தனையிலேயே ஈடுபடுறதோ அவனு சததம் அந்த யுக்தமாக இருக்கிறவனை உள்ளே பார்க்குறவன். பாஹ்ய விஷயங்கள் இவனுக்கு முக்கியத்துவம் இல்லை. வியாவகாரிக பிரபஞ்சம் செகண்டரி, பாரமார்த்திக திருஷ்டி சத்தியம் முக்கியம். அவனுக்கு பேர் சததயுக்தானாம். ஸோ இந்த விஸ்வரூப் அநேக ரூப பக்திக்கு வந்த இப்படிப்பட்ட இவனும் பஜதாம் பிரீதிபூர்வகம், அவன் என்னை வந்து எப்பவுமே பஜிச்சுட்டே இருப்பான். பஜனைன்னா மனசா வாச்சா கர்மணா, மனசா வாச்சா கர்மணா, சத்ததம் ஆல்ரெடி சொல்லிட்டோம், எப்பவுமே. ஸோ அப்படி பஜதாம். அவங்க இப்படிப்பட்ட ஒரு பக்தின்னு செலுத்துகிறாங்களே, எதுக்கு செலுத்துகிறாங்க, என்ன எதிர்பார்த்து செய்கிறாங்க, என்கிட்டேருந்து ஏதாவது ஆசிக்கிறாங்களா, எதிர்பார்ப்பு ஏதாவது இருக்கான்னா இல்லை. பிரீதி பூர்வகம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. பஜதாம் பிரீதி பூர்வகம், அது ரெண்டு சேர்த்து வச்சுக்கிறோம். இதுதான் உண்மையான அன்பு. எதுவுமே எதிர்பார்க்கல, எதுவுமே கேட்கல. சார் வெளியில் யாருக்கிட்டேருந்து எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது, எமோஷனல் டிபெண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ பகவான்கிட்ட கூட எதுவுமே கேட்காம எதிர்பார்க்கலன்னு அப்போ என்ன தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா இன்னும் பகவத்கீதை முடிஞ்ச 9 அத்தியாயங்களும் புரியலேன்னு அர்த்தம். அப்புறம் மறுபடியும் கேளு. எதுக்கு நான் கேட்கணும்? கேட்கறது என்ன, ஒரு வேளை நீ தான் வேணும் பகவானன்னு கேட்கணும். அப்போது என்ன ஆகும், பகவான் கூட ஒன்றாயிடுவோம். நம்ம பகவானுக்கு பெருமை இருக்கா? இப்போ தனியாக இருக்கிற அகங்காரத்தோடு ஜீவிக்கிற ஒரு சின்ன பொட்டக்கிணறில் வாழற தவளை மாதிரி இருக்கிற உனக்கு பெருமை இருக்கா? இந்த ஜீவ அகந்தாக்கு பெருமை இருக்கா? பகவானுக்கு பெருமை இருக்க? பகவானுக்கு தான். அப்போது நான் உன்னை கூட இருப்பேன், நீ தான் வேணும், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் சொல்லிட்டு கதை முடிஞ்சிடும் இல்லை? நல்லா
அதுதான் பிரீத்தி பூர்வகம். நாட் ஏதாவது எதிர்பார்த்து, ஏதாவது எதிர்பார்த்து எதுக்காகவும் ஆசிச்சு பிரேம காட்டல. பிரேம காட்டுறதுக்காக காட்டுற, அவ்வளோதான் பிரேம, அவ்வளோதான். ஏன் அசல் அவர் தவிர வேறே நானும் அது இது இதெல்லாம் எங்கே இருக்கு? பகவான் தவிர இன்னொரு வஸ்து இல்லாத சமயத்தில் என்ன நான் அவருக்கு சமர்ப்பிச்சுக்கிறது தவிர, நான் அவர் கூட ஒன்றாகி அனந்த பகவத் ஸ்வரூபமாக நான் ஆகிறது தவிர வேறு என்னதான் செய்ய முடியும்? ஒரு நதி ஒரு ஜலம் பிரவகிச்சு அப்படி போய் சமுத்திரத்தில் கலந்துக்கிறதா? கலந்துக்கும் போது ஒரு நதி, கங்கா நதிக்கு எவ்வளோ பெருமை இருந்தாலும் இங்கெல்லாம் பாராட்டினான்னு என்ன சொன்னால் கூட, இப்போ கடலில் போய் கலந்துக்கிறதுனால கங்கைக்கு ஏதாவது குறைஞ்சு போச்சா? அவங்களுடைய பேருப்புகள் போயிடுச்சா? என்ன ஆயிடுச்சு? சாகரத்தில் ஒன்றாகி அனந்தமாகும்போது பூர்ணத்துவம் வருது. சமஸ்த ஜலத்து கூட ஒன்றாகிறது இல்லையா? அப்போ அங்கே என்ன ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்கு? ஸோ இந்த பக்தனை அப்படி அந்த கங்கை பிரவகிக்கிற நதி மாதிரி நான் கடலுக்குள்ளே போகிறேன், கடலுக்குள்ளே ஒன்றாக போகிறேன். என்ன, நான் கடல்ல இருந்து தான் வந்தேன், நான் கடவுள்ல இருந்து தான் வந்தேன். நதியை கடல் பற்றி சொல்லணும். நம்ம என்ன சொல்லணும்? நான் கடவுளுக்குள்ளதுன்னு தான் வந்தேன். அப்போ அவர் கூட ஒன்றா இருக்கணும், அவர் கூட போய் சொல்லு. அதுதான் நம்முடைய பிரயாணத்துடைய முடிவு. அதனால் இவனும் பிரீத்தி பூர்வகமாக. இன்னொரு அர்த்தம் சொல்கிறேன். இப்போ தான் லௌகிக அன்பு பிரேம பற்றி எல்லாம் சொன்னோம் இல்லையா? அங்கே எல்லாத்திலும் துக்கம் வந்து தான் ஆகும். துக்கம் வராமல் இருக்கணும்னா நீ அங்கே அன்பு, இப்போ பகவான் மேலே மட்டும் அப்படிப்பட்ட அன்பு வச்சுக்க சொல்கிறீங்க, அப்போது மிச்சம் எல்லாரும் மேலே வேண்டாமா? அப்படி சொல்லலை. இந்த அன்பு, இங்கே ஒரு பாயிண்ட் என்னென்னா, மை லவ் ஆன் யூ, ஃபர்ஸ்ட் ஐம் டெல் இன் இங்கிலீஷ், மை லவ் ஆன் யூ மீன்ஸ் எனிபடி should not create bitterness on some other one. புரிஞ்சுதா? இப்போ இது லோகத்தில் நடக்குமா? லோகத்தில் அது எப்போ நடக்கும்னா, பகவான் மேலே அன்பு வச்சாச்சு, அதுக்கப்புறம் நீ லோகத்தின்னு திட்டுறே, உங்கள் மருமகளை திட்டுறே. ஆனால் நான் பக்தன், நான் தினந்தோறும் பாராயணம் பண்ணுறேன், வீட்டில் இருக்கிற பெரியவங்களே கேவலமாக பார்க்குறேன், அவங்களுக்கு எதுவுமே உதவி பண்ணுறதில்லை, எப்போ பார்த்தா கூட சாந்தமாக பேசவே தெரியல. அப்போ என்னதான் பிரயோஜனம்? இந்த பாயிண்ட் லோகத்தில் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறேன். முடியாது. என்னுடைய குழந்தைகளுன்னு லவ் பண்ண மாதிரி பக்கத்து வீட்டிலே அடுத்த குழந்தைகளுன்னு லவ் பண்ண முடியாது. லவ் பண்ணலன்னா பரவாயில்ல, ஹேட் வேறே பண்ணுறோம். அப்புறம் அவங்கள பற்றி ஏதாவது அவங்க கொஞ்சம் முன்னாடி போகிறாங்க அப்படி ஆகிறதுனா பொறாமை வருது, மூஞ்சி காட்டுறோம் இல்லையா? இல்லை அவங்கள பற்றி எங்காவது குறையா தப்பாக சொல்கிறோம், வெளியில் சொல்ல நேரம் கூட உள்ளே எரியுறது. யோசிச்சு பார்க்கணும், லோகத்தில் இப்படி தான் இருக்கு. இப்போ இது அப்போ என்ன, எல்லாரும் எப்படி தான் சார் சமமாக பார்க்கறது? சர்வத்திர சமதர்ஷனவனே எத்தனை வாட்டி பகவான் சொன்னார். அதுக்கு ஒரே ஒரு வழி, எப்போ உன்னுடைய பக்தி பகவான் மேலே ஏற்படுறதோ, இது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம். இப்போது இன்ஸ்ட்ரக்ஷனும், பகவான் மேலே பக்தி இருக்கிறவங்க, பக்தனு சொல்லிக்கிறவனு யாருன்னு வெறுக்கக்கூடாது, எதுன்னு வெறுக்கக்கூடாது, யாருன்னு வெறுக்கக்கூடாது. இது கான்ட்ரடிக்ஷனு. நீ பகவான் பக்தி இருக்குன்னு சொல்லி உன் வாயால் இப்படிப்பட்ட வெறுப்பத்தோட கோபத்தோட துவேஷத்துக்கூட வார்த்தைகள் வந்துடுதுன்னா நீ பக்தனே இல்லை, நீ பகவானுக்கு எவ்வளவோ தூரமாக இருக்க. ரொம்ப சிம்பிள், புரிஞ்சுக்கணும் இதை. ஏன்னா
அந்த பகவத் பக்திలో அப்படிப்பட்ட உனக்கு ஒரு விஷால பாவம் வருது. அப்படிப்பட்ட அவங்களை பற்றி தான் இங்கே பகவான் சொல்கிறார். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வரணுமா வேண்டாமா? பகவான் ஆசிச்சு சொல்கிற மாதிரி நம்ம இருக்கணுமா வேண்டாமா? அப்போ ஏன் பக்தன் பக்தன்னு சொல்லிக்கிறேன்? நான் பக்தி பண்ணுறேன்னு ஏன் நீ காட்டிக்கிற, நீயும் நினச்சிக்கிற? இதெல்லாம் அப்போது போய் நக்கிலி பக்தி, ரோல்டு கோல்டு மாதிரி. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், எந்த காரணத்தினால யாரு மேலே எந்த விஷயத்தில் எங்கேயுமே கூட இந்த கசப்பு பாவனை, பிட்டர்னஸ். சார் இப்போ தான் இதெல்லாம் சொல்லி நீங்கள் எங்களுக்கு தெரியறது, எங்களுக்கு இப்போ என்னமோ வயசு ஆகிப்போச்சு, ஆனால் இனிமே இருப்பேன். ஆனால் படுசு வருது சார் ஞாபகம். அதுதான் முக்கியம் எல்லாருக்கும். இனிமேல் நான் நல்லா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அப்போ சொன்னார் பாரு, அப்போ நடந்தது பாரு, என்னால் மறக்கவே முடியல சார். இந்த டைலாக்ஸ் எல்லாம் வேண்டாம். பாஸ்ட் அப்படியே மூட்டை கட்டி அந்த பொங்கல் அன்னைக்கு எல்லாம் குப்பை எரிச்ச மாதிரி, சத்சங்கத்துக்கு வந்தோம், பகவத்கீதை கேட்குறவன்னா பாஸ்ட் இஸ் டெட், எரிச்சாச்சு. இப்போ எப்படி நான் இருக்கணும்னு சொல்லித்தரார் பகவான். நான் அப்படி இப்போ இருப்பேன். இப்போ அதுக்கு போய் நீ என்ன பண்ணுவேன்? உள்ளே வச்சுக்காது. அதுக்கு கூட பக்தி தான் அங்கே மருந்து. எப்போ அந்த பக்தி வரத படுசு. யார் வெறுக்கிறான்? எதுக்காக? இது ஏன் நான் மனசில் இது வச்சுக்கிறதுனால நான் சுகமாக இருக்கேன். அதுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் எனக்கு துக்கம் வருதே, துவேஷம் வருதே, தூக்கம் வரலையே, ஆகிறதே இல்லையா? அதனால் பாஸ்ட்னு ரிகலெக்ட் பண்ண வேண்டாம். என்ன நடந்துச்சுன்னே போனது போயிடுச்சு, அவ்வளோதான். அப்படி தான் இருக்கணும். இதுக்கு பேர் தான் பஜதாம் பிரீத்தி பூர்வகம். ரொம்ப முக்கியமான வார்த்தை. இங்கே இதுக்கப்புறம் இப்போது 2வது வரியில் இப்படிப்பட்ட இவங்களுக்கு பாருங்க, இப்படிப்பட்ட அவங்களுக்கு அப்போ பகவானும் நான் ஒன்றும் கேட்கல இல்லை சார், அவரை ஏதாவது கொடுப்பாரான்னா அதையும் நீ எதிர்பார்க்க வேண்டாம். கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணுறேன். 2வது ப்ராமிஸ். அன்றைக்கி ஒரு ப்ராமிஸ் அவிகம்ப யோகேன. இப்போ இங்கே இன்னொரு ப்ராமிஸ், ததாமி புத்தி யோகம் தம். பாருங்க, இந்த பகவானுடைய அந்த அபயஹஸ்தம் கை ததாமி, நான் கொடுக்குறேன். என்ன கொடுக்குற தெரியுமா? இப்படிப்பட்ட இவனுக்கு என்ன வேணும்னா புத்தி யோகம். பாருங்க, ஒரு நியூ வேர்டு எகெயின். அன்னைக்கு அவிகம்ப யோகம், இப்போ புத்தி யோகம். இது என்ன சார், எங்கேயுமே போர்டே பார்க்கல அந்த மாதிரி. வேறு என்னென்னமோ யோகா போர்டெல்லாம் இருக்கு. அதனால புத்தி யோகம் அப்படின்னா ஞான யோகம்னு அர்த்தம். அப்படின்னா அந்த பக்தியில் கடைசியாக வந்த வேண்டிய 3வது படின்னு அர்த்தம். இந்த 3வது படின்னா இப்போது 2 படின்னு சொல்லிட்டேன்ல. எது? ஏகரூப பக்தியில் ஒன்று விஸ்வரூப பக்தி, அநேக ரூப பக்திக்கு. அநேக ரூப பக்திக்கு அப்புறம் அடிக்கடிக்கு அரூப பக்தி, நிர்குண ஈஸ்வர பரபிரம்ம ஞானம் அவனுக்கு ஏற்படுற வேண்டிய அறிவு புத்தின்னு நான் கொடுக்குறேன். அப்போ தான் அவன் அவருடைய கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கு தான் இது பண்ணணும். இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் இத்தனை பேசிட்டோமா? லௌகிகமாக பேசிட்டோம், பக்திபரமாக பேசிட்டோம், 2 சமானப்படுத்தி இது பண்ணால் அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், அந்த புத்தி யோகத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் சமக்கூர்ச்சி வைப்பேன். அவனுக்கு கிளாஸுக்கு போகிற மாதிரி அவன் வீட்டுக்கு பக்கத்தில் குருன்னு சப்ளை பண்ணுறேன். அந்த குரு கூட என்னுடைய வார்த்தைகளை பேசி சொல்கிற குருன்னா கொடுப்பேன். சும்மா பஜனை பாட்டு பாடுற குரு இல்லை.
ஏன்னா அவங்க புத்தியோகம் தர முடியாது. அவங்க நமக்கு குறைச்சலாக சொல்லலை. அந்த பக்தாள் அவங்கள எல்லாரும் குட் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணுறோம். அவங்க அந்தந்த லெவலில் இருந்துட்டு வரட்டும். இப்போ நம்ம இங்கே வந்து பகவானுடைய இந்த வாக்கியங்கள் இவ்வளோ விவரித்து கேட்குறோம் அப்படின்னாவே பகவானுடைய அனுகிரகம். அவர் செஞ்ச ப்ராமிஸு அவர் ப்ரூவ் பண்ணுறாரு, நிறைவேற்றுறாரு. புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது நினச்சிக்கோங்க, எனக்கு இப்போ வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் நடக்கிறதுனால தான் நாங்கள் வரோம் சார், இல்லைன்னு எங்காவது வருவோமா, அதெல்லாம் கூட வேண்டாம். நடக்கிறதா இல்லையா, உங்களுக்கு கடிக்கிறதா இல்லையா, பிரம்ம வித்யை கடிக்கிறதா இல்லையா, தெரியல. இப்போ வராதவங்க இது கேட்டியாவது அப்புறம் தெரிஞ்சுக்கிறாங்களான்னு. அதான் அவங்களுக்கு கேட்க பாக்கியம் கிடைக்கலன்னு அர்த்தம், திரும்பி இன்னும் பகவானோட அனுகிரகம் அங்கே ஏற்படலைன்னு அர்த்தம். இல்லைன்னா வந்திருப்பாங்க இல்லையோ, இல்லைன்னா கேட்டு இருக்கணும். அவங்க கேட்டாங்களே எனக்கு அவங்களுக்கு தெரியாது. இது கேட்கலன்னு எப்படி தான் தெரிய போகிறது? ஏதோ பகவத்கீதை ரொம்ப நாளில் பேசிகிட்டு இருக்கிறாரு, ஏதோ பேசிகிட்டு இருப்பாரு நினச்சிக்கிட்டா எப்படி தாட் டெவலப்மெண்ட் நம்ம ஆரம்பித்த 2 வருஷம் முன்னாடிலேருந்து எப்படி விஷயம் போயிட்டுருக்கு. இது புரியணும். இந்த அது அப்போ அதுக்கு சின்சியாரிட்டி வேணும், ஸ்ரத்த வேணும். அதனால தான் எல்லாருக்கும் அந்த புத்தி யோகத்தில் கூட திரும்பி மெச்சூரிட்டி அங்கேயும் படிகள் இருக்கு பாருங்க. கேட்குறவங்க எல்லாருக்கும் எட்டுறதில்லை, காதுக்குள்ளே போய் டைஜஸ்ட் ஆகிறதில்லை, எசிமுலேட் ஆகிறதில்லை, பிரயோஜனப்படுறதில்லை, அப்படி கூட இருக்கு. இதெல்லாம் நடந்துச்சுன்னா அப்போ அதுக்கு வேண்டிய பகவானே எனக்கு நீ புரியவை, எனக்கு இதில் தான் ஈடுபடுற மாதிரி எனக்கு அனுகிரகம் பண்ணு, எனக்கு வேற வேண்டாம். இந்த பாக்கியம் எனக்கு சத்சங்கம், இந்த சிரவணம், உன்னுடைய அமிர்த வாக்கியங்கள் கேட்குறது எனக்கு எப்பவுமே இதுதான் பிரார்த்திங்கோ. அதுதான் அப்படி பண்ணால் அவர் எல்லாம் நிறைவேற்றுவார். ஏன்னா ஏன் வேறு எதுவுமே நிறைவேற்ற மாட்டாரான்னா, வேறே தான் உனக்கு எதுவுமே வேண்டான்னு தான் இந்த லெவலுக்கு வந்துட்டே இல்லை. இப்போது எனக்கு வேறு எது வேண்டாவன் அவங்களுக்கு தாங்க இந்த பகவத்கீதா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்த புண்ணியம் வருமா? புண்ணியம் வராது. ஓ அப்படியா, அடுத்த கிளாஸ் நாங்கள் வர மாட்டோம். வரலன்னு வர வேண்டாம். எனக்கு உடம்புக்கு எல்லாம் குணமாயிடும், எல்லாம் வியாதி போயிடும். போகாது. அது போகணுமுன்னா போகும், இருக்கணும்னு இருக்கும். அப்போ என்ன வரும்? புத்தி யோகம் வரும். வேணுமா வேண்டாமா? ஏன் இது வந்தாச்சுன்னா மிச்சம் எல்லாம் கேன்சல் ஆகிடும்ப்பா. எவ்ரிதிங் வில் பி டேக்கன் கேர் ஆஃப். உன்னுடைய சம்சார பந்தம், புண்ணியம், பாபம், கர்மா, இது அது, சோக மோக பயம் நாசனம் ஏற்படும். இப்படிதானே பகவத்கீதை ஆரம்பித்தோம். ஸோ அதனால் அப்படிப்பட்ட புத்தி யோகம், அதில் விவேகம் அவனுக்கு கொடுப்பேன், வைராக்கியம் கொடுப்பேன். இதெல்லாம் இன்க்ளூடட் இன் தட். விவேகம் இருந்தால் தான் சொல்கிறது எல்லாமே புரியும். அப்புறம் இதெல்லாம் கேட்கணும்னா மிச்சம் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். வைராக்கியம் வேணும், பற்று விடணும், அதெல்லாம் இன்க்ளூடிங் சேர்த்து இப்படி இருந்துச்சு. புத்தி யோகம் ததாமி. அப்போது அந்த புத்தி யோகம்னால என்ன ஆகுமனது பிரயோஜனம் பகவானே சொல்கிறாரு. நான் எது சொல்லிட்டேன், பகவான் அவரே சொல்கிறார். என்ன தெரியுமா, இந்த புத்தி யோகம் வந்தால் அர்ஜுனா அவனுக்கு என்ன ஆகுமோ, அவன் இந்த புத்தியோகம் வந்ததுக்கு பிறகு அந்த புத்தியோகத்தினால, ஞான யோகத்தினால மாம் உபயாந்தி தே, அவனை என்ன அடைவான். சிம்பிள் மீனிங். அப்படி என்ன அர்த்தம்? என்ன, ஞான யோகத்துக்கு வராமே, பகவத்கீதை கேட்காமே, வேதாந்தம் கேட்காமே உனக்கு மோட்சம் வராது, நீ பகவானை அடைய முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. யார் சொல்கிறாரு? பகவான் சொல்கிறாரு. கேவலம் பஜனை பண்ணால் மட்டும் வராது,
பஜனை நான் ஒன்றும் குறைச்சி சொல்லலை, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ யூ ஆர் ஆல் மெச்சூர்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் வேதாந்தா. என்ன 3 வருஷம் 2 வருஷம் இப்படி 4 ஆயிடுச்சோ 3 ஆயிடுச்சோ கேட்குறீங்கல்ல. அப்போ பகவானே சொல்கிறார் இந்த இடத்துல, புத்தி யோகம் தரேன்றார். நான் அவனுக்கு வீடு கொடுப்பேன், வாசல் கொடுப்பேன், லாட்ரி கொடுப்பேன்னு சொல்ல மாட்டேன், சொல்லலையே. அது தேவையில்லையே உனக்கு. நீ அதெல்லாம் விட்டுட்டு தானே வந்த. இப்போ உனக்கு எது கொடுத்தா உனக்கு பிரயோஜனப்படமோ நான் அதை கொடுப்பேன். ஆனால் நீ என்னோட விபூதி யோகம், நீ என்னை நம்பி இருப்பியா? நம்பிட்டியா? புரிஞ்சுக்கிட்டியா? புத்தி யோகம். அதனால மாம் உபயாந்தித்தே, அவங்களை அந்த பக்தாள் அவனை அந்த புத்தி யோகத்தினால he reaches me, மாம் உபயாந்தித்தே. அப்படின்னா அவனும் நானும் ஒன்று தான். இங்கே கொஞ்சம் ஹையராக சொல்லணும்னா, இந்த பகவான்கிட்ட போகிறதுன்னா என்ன, பகவானில் ஒன்றாகிறதுன்னா என்ன சார், இதெல்லாம் எங்கேயுமே போகமாட்டோம். அங்கே போய் வைகுண்டத்தில் அவர் அப்புறம் கது திறப்பார், நிறைய துவாரங்கள் இருக்கும், சினிமாவில் காமிச்ச மாதிரி. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கதை. ரமணர் சொன்ன மாதிரி ஹிருதய குஹர மத்தியே கேவல பிரம்ம மாத்திரம் அகமஹமிதி. இந்த அகமன் என்ன தோணுறதோ இந்த ஹிருதய குகைக்குள்ள சாட்சாத் ஆத்மரூபேண பாதி. அதிதா ஆத்மா, அதிதா பரமாத்மா இருக்கு. அவன் உணர்வாத நான் பரபிரம்மஸ்வரூபந்தான், நானும் கடவுள், இப்படி 2 3 4 எதுவுமே இல்லை. ஏகமேவா அத்விதீயம் நேஹனா நாஸ்தி கிஞ்சனா பிரம்ம சத்யம் தத் பிரம்ம ஆயாம் அஹம் பிரம்மாஸ்மி யோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. அப்படி அதனால் எங்கள் வரவு போக்கில்லை. இதெல்லாம் பிரம அஜ்ஞானத்தினால வேறு தேச கால வஸ்து. நேற்றுக்கு விவேக சூடாமணியில் வர 10 முக்கியமான ஸ்லோகங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். யாரும் பார்த்தீங்களோ என்ன தெரில. அது தியானத்துக்கு சிந்திக்க வேண்டியது, அந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் நல்லா இருக்குமனே. வெரி பியூட்டிஃபுல்லி சங்கரர் 254வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 10 ஸ்லோகங்கள். ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாமரூப குணதோஷவர்ஜிதம் தேசகால விஷயாதிவர்த்தியது பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. அந்த பிரம்மம் நீன்னு தெரிஞ்சுக்கோ, பாவி ஃபீல் பண்ணு, இமேஜின் பண்ணு. இமேஜினேஷன் இல்லை, அது பிரம்ம தத்துவமசி. நீ அந்த பிரம்மம் தத்துவம் அசி அனி மகா வாக்கியம். அப்படி 10 ஸ்லோகங்கள். அர்த்தம் தெரியலன்னு சும்மா கேளுங்கோ, இல்லைன்னா விவேக சூடாமணி எபிசோட்ஸு போய் அங்கே கேளுங்கோ. கேட்டு அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இது தினந்தோறும் இனிமேல் அதுதான் பாராயணமாக இருக்கணும். வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ நாள் வேறு என்னென்னமோ பாராயணம் பண்ணிட்டுங்க, ஆனால் இது சொன்னாலும் சில பேருக்கு பிடிக்காது, பகு கஷ்டம். எனக்கு இப்போ டைம் இல்லை, நான் பகவத்கீதை பாராயணம் பண்ணணும், வேதாந்த ஸ்லோகாஸ் பாராயணம் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் இருக்குல்ல, டைம் இருந்தால் ஏதோ கொஞ்சம் வச்சுக்கோ. அதனால் சும்மா மெக்கானிக்கலாக நான் என்னமோ 20-30 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன்னு அர்த்தம் தெரியாமல் இந்த விஷாலமான விஸ்வரூப பக்திக்கு வராமல், விஸ்வரூப பக்திக்கு அப்புறம் அவரூப பக்தனேது அடையணும்னு பகவான் சொல்கிறாரு. நான் அப்படி வந்தால் தானே தாண்டி போக முடியும். அப்போ இல்லைன்னு இதெல்லாம் பண்ணாமல் எதுக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன்? எனக்கு அது இதெல்லாம் வேணும், அதெல்லாம் வேணும்னு பண்ணிக்கோ, பரவாயில்ல. அப்படி வி ஹேவ் டு சேஞ்ச் அவர். அது ஆனால் அது பயப்பட்டுட்டு விட்டு கொடுத்தா என்ன ஆகுமா? என்னன்னா இல்லை, அதோட அர்த்தம் தெரிஞ்சுக்கோ, அதுக்குள்ள டீப்பாக போய் போ. விஷ்ணு சஹஸ்ரநாமம் கிட்டத்தட்ட 100 எபிசோட்ஸ் பேசியிருக்கேன், 97 எபிசோட்ஸ். அதெல்லாம் கேட்டுட்டு
அது கேட்கும்போது தியானம் அந்தந்த ஒரு பதமே நினச்சி சிந்திச்சு கேட்டுட்டு அது பண்ணிவிட்டு போதும். அன்றைக்கி அந்த கேட்ட 10 நாமங்கள் போதும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்த மாதிரி தான். இப்போ அது கேட்குறதுக்கு உங்களுக்கு 1 hour வேணும். இது முன்னாடியில் 1.25 ஒரு 1 hour 20 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ தான் கொஞ்சம் குறைச்சிட்டோம் டைம். சரி, புரிஞ்சுதா? இப்போது மாம் உபயாந்தி தே, இதுதான் வடி. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஞான யோகத்துக்கு வராமே, புத்தியோகத்துக்கு வராமே, புத்தியோகம் ஏற்படாமே உனக்கு மோட்சம் கிடையாது, என் அடைய முடியாதுன்னு உறுதியாக சொல்கிறார். பக்தி ஒரு படி. அந்த பக்தியில் வந்து பராபக்திக்கு வந்து அது ஞானத்தோட முடிவு ஆகணும். இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் என்ன பேசிட்ட அதுக்கு பிறகு அப்புறம் 11வது ஸ்லோகத்தில் தேஷாமேவானுகம்பார்த்தம் அஹமஜ்ஞானஜம் தமஹ நாசயாம்யாத்மபாவஸ்தஹ ஞானதீபேன பாஸ்வத. பகவான் என்ன சொன்னார்? என்ன அடைவான்னு சொன்னார்ல, மாம் உபயாந்தித்தேன்னு 3வது ஸ்லோகம் கடைசியில் அந்த புத்தியோகத்தினால. அப்போது உன்னை அடையிறதுக்கு இங்கே இந்த ஸ்லோகத்துக்கு அடிப்படையாக 2 கேள்விகள் இருக்க ஊகிச்சுக்கிறோம். அப்படி ஒருவேளை நீ நினச்சா அதுக்கு பதில் இது என்னது? இந்த புத்தியோகம் உன்னை அடையறதுக்கு இருக்கிற தடங்கள் எதெல்லாம் இருக்கின்றனதோ, ஏன் இப்போது அடையலை? நம்ம இப்போ அடையலை, அடைய போகிறோம். ஏன் இப்போ அடையாமல் இருக்கிறோம்? ஏன் இதுக்கு முன்னாடி அடையலை? இது முன்னாடி அடைஞ்சதுன்னா இப்போ எதுக்கு திரும்பி கேட்போம்? ஆல்ரெடி அடைஞ்சாச்சு. ஸோ என்னென்ன தடங்கள், ஆப்ஸ்டக்கிள்ஸ் வந்து இந்த புத்தியோகம் நீக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டார். அப்புறம் அவனுக்கு இந்த புத்தியோகம் అనేది உன் அடையறதுக்கு எப்படி உபயோகப்படும்? நீங்கள் சும்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க புத்தியோகம் அனே, ஹவு இட் வில் ஒர்க்? 2 கேள்வி. எப்படி அது அடையறதுக்கு வேண்டிய தடங்கள் எல்லாத்தையும் நீக்குமா? என்னென்ன தடங்கள் எப்படி நீக்கும்? அப்புறம் எந்த விதத்தில் அவனுக்கு இந்த புத்தியோகம் உன் அடையறதுக்கு உபயோகப்படும்? புரிஞ்சதா? 2 கேள்விகள். அப்படின்னா உனக்கு தோணுதுன்னா அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு பகவானே இந்த கேள்வி வந்துச்சோ இல்லையோ நம்ம கேட்டுக்கிறோம். அதனால தான் பகவானை தொடர்ந்து பேசும்போது இந்த 11வது ஸ்லோகத்தில் இன்னொரு விஷயமாமா சங்கரர் எழுதுறார் பாஷ்யத்தில். பகவானாமா நான் இப்படிப்பட்ட பக்தாளனை நம்மளை பற்றி சிந்திப்பாராமா. இவனுக்கு நான் என்ன கொடுத்தா நல்லா இருக்கும்? அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகிறோம், என்ன வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்? அந்த குழந்தை பர்த்டேக்கு போகிறோம், என்ன வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் என்றும் இல்லையா திங்க் பண்ணுறோம். இந்த குழந்தை வயசு அது இல்லை. அந்த மாதிரி இவன் வந்து ஏகரூப பக்தியில் வந்து அநேக ரூப பக்திக்கு வந்தான். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்கிறான். அப்போது இவனுக்கு நான் எது பண்ணி இவனுக்கு ரொம்ப உபயோகரமாக பிரயோஜனகரமாக இருக்கிற ஸ்ரேயஸானது நான் என்ன பண்ணணும்னு சொல்லி பகவான் யோசிப்பாராமா. சங்கரர் எழுதுறார் அழகா பாஷ்யத்தில். ஏன் எப்படி எழுதுறாருன்னா, இங்கே ஒரு அனுகம்பார்த்தமனை வார்த்தை இருக்கு. தயனால, கிருபனால, அன்புனால இவனுக்கு நான் ஏதாவது நல்லது பண்ணணும் இல்லையோ, பெஸ்ட்
அப்படின்னு பகவான் சிந்திப்பாராமா. அதனால நம்மளை பற்றி பகவான் அவ்வளோ சிந்திச்சிட்ருக்கிறாரு. யாருன்னு அவர் கையை விடலை. அவர் கையை விடாமல் பிடிச்சிட்டு இருந்தால் நம்ம தான் வதறிட்டு விடுன்னு சொல்லிட்டு போய் சம்சாரத்தில் மாட்டிக்கிறோம். போகாதடா அப்படின்னு சொல்லி அம்மா கூப்பிட்ட மாதிரி பகவான் மறுபடியும் சங்கம் ஊதுவார். அவருடைய சங்கந்த பகவத்கீதா, அவருடைய சங்கநாதந்த வேதம், அவருடைய சங்கநாதந்த உபனிஷத்து, வேதமாதா சாஸ்திரம். அவர் எங்கோ இருந்து ஊதிட்ட தெரியாதுன்னு சொல்லி அப்புறம் நிறைய எங்களை மாதிரி ஆளுன்னு அனுப்புவார். அங்கே போய் ஊதுங்கப்பா கொஞ்சம். அந்த ரமணாலயத்தில் அங்கே எல்லாம் யாரும் 4 பேர் கேட்பான். பார்த்தீங்க லோகத்தில் எத்தனை பேர்னு பகவான் வச்சிருக்காரு நம்மளுக்காக, மகாத்மர்கள், குருகள். அப்போது நம்ம அவைலபிளாக இருக்கணும் இல்லையா? நான் கை விட்டுட்டு ஓடி போகிறேன். குழந்தை பார்த்தே கொஞ்சம் பெருசாச்சுன்னா அம்மா கை விட்டுட்டு ஓட உடையும். அம்மா அதை பயந்து பார்த்துக்கிட்டு அது எங்கே போகிறது. அந்த மாதிரி தான் கடவுள். அதனால் நம்மளை யாரும் கவனிக்காமல் நமக்கு என்ன ஸ்ரேயஸ்ன்னு அவர் செய்யாமல் இல்லை. நம்ம அவரை நோக்கி பார்க்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, என்ன எதிர்பார்க்குறாருன்னு அவனே பார்க்கணும். அவர் சொல்கிறதே கேட்கணும். அதுதான் ஸ்ரேயஸ் மனுஷனுக்கு லோகத்தில். அப்படி ஸோ பகவான் தயனால் யோசிச்சுட்டு நான் எது ஸ்ரேயஸ், இவனுக்கு எது பண்ணால் இனிமேல் இவனுக்கு பெஸ்ட் அப்படின்னு யோசிச்சதுனால தேஷாம் ஏவ அனுகம்பார்த்தம், இப்படிப்பட்ட இவங்களுக்காக, ஏகாந்த பக்தர்களான இவங்களுக்காக அனுகம்பார்த்தம், அவுட் ஆஃப் கம்பேஷன், கேவலம் கருணனால தான், தயா கருணா. அதனால் நம்ம கேட்கணும். அந்த நமக்கு என்ன வேணுமோ அவர் கொடுப்பாரு, அது பெஸ்ட்டாக கொடுப்பார். அதனால் அகம் இந்த புத்தி யோகத்தினால கேட்டோம் இல்லை. இப்போது இந்த புத்தி யோகம் என்ன பண்ணும், என்ன செய்யும்னா பாருங்கோ, அந்த தயனால் அகம் நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? அக்ஞானஜம் தமஹ நாசயாமி. அக்ஞானத்தினால ஏற்பட்ட அந்த தமஹான்னா இருட்டுன்னு அர்த்தம். இருட்டுன்னாவே தமஹான்னாவே கூட அக்ஞானம்தான் இல்லை. அக்ஞானத்தினால ஏற்பட்ட உருவான பல 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 பிரச்சனைகள். அப்புறம் அதுதான் பீஜம், அக்ஞானம். ஸோ அக்ஞானஜம் அப்படின்னா 2-3 ஒரு வார்த்தை சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா. என்ன? அவிவேகதः. அக்ஞானத்தில் என்ன ஒரு விஷயம், அவிவேகம். விசாரம் பண்ணணும், விவேகம் பண்ணணும்னு யோசிக்கவே மாட்டான். அவிவேகதः, அதனால் உருவான, ஓகே, என்ன உருவாயிடுச்சு அவிவேகத்தினால? சங்கருடைய பாஷ்யத்தினை மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறேன். எனக்கு சம்ஸ்கிருதம் படித்து சொல்லணும். மித்யா பிரத்யய லக்ஷண மோகாந்தகாரம். எவ்வளோ அழகாக எழுதுறாரு சங்கரர். என்ன சொல்கிறாருன்னா, இந்த அவிவேகத்தினால எது நல்லது, எது கிட்டது, எது சத்தியம், எது அசத்தியம், எது உண்மை, எது போய், இப்படிப்பட்ட விவேகம் இல்லாதனால உருவான மித்யா பிரத்யயம்னா போயான ஞானம். அசத்தியமானது சத்தியம் நினச்சிக்கிற, அனித்தியமானது நித்தியம் நினச்சிக்கிற நீ அதை நீ பிடிச்சிக்கிட்டு அளந்துகிட்டே இருக்க. ஐயையோ, அவிவேகவன். அப்புறம் அதனால என்ன ஆயிடுச்சு? மோகாந்தகாரம், மோகம், டெல்யூஷன். பார்த்தீங்களா? அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷான்னு சொல்லுவார் பதஞ்சலி. இது 5 படிகளா. உங்களுக்கு இவ்வளோ சிம்பிளாக புரிஞ்சது. இப்போது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால் அக்ஞானத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த தமவன்னா அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாமே, அது எல்லாத்தையும் நாசயாமி, அது எல்லாத்தையும் நாசனம் பண்ணுவேன்னா நானும் கொடுக்குற அந்த புத்தியோகம் நாசனம் பண்ணும்.
நீ கேட்டா இல்லை புத்தியோகம் என்ன பண்ணுவனே, என்ன ஆயிடுச்சு இப்போது? இத்தனை வருஷமாக தொடர்ந்து இது கேட்குறோம், என்னமோ ஆயிடுச்சு, ஏதோ ஆயிடுச்சு, இல்லை மாற்றம் வந்துச்சே இல்லையா? நம்முடைய பாவனையில், நம்முடைய கல்பனை, திங்கிங்கில், ஆட்டிடியூடு, பக்தன் என்ன, கர்மன் என்ன, வாழ்க்கை என்ன, எல்லாத்தையும் பற்றி கண்டிப்பாக வந்திருக்கும். அப்படி நான் அது எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணுறேன். நாசயாமி. எப்படி நாசனம் பண்ணுறார் அப்படின்னா, இது புத்தியோகம்னால, ஞானத்துக்கு சம்பந்தப்பட்டதுனால வெளியில் பார்க்கறது இல்லை. அஜ்ஞானம் అనేది வெளியில் எங்கே தெரியுது? ஒரு மனுஷனை பார்த்தா, ஈவன் அவிவேகனை வெளியில் பார்த்தா தெரியறதா? பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா அப்படி இருக்கார் பர்சனாலிட்டியா? அதனால் அப்போ எங்கே நடக்கிறது? அவிவேகம், அஜ்ஞானம், மோகம், அதெல்லாம் ஆத்மபாவஸ்தக உள்ள நடக்கிறது, புத்திக்குள்ள, அங்கே மனசில் நடக்கிறது. அதனால் அப்போது எங்கே மாற்றம் வரணும்? சிந்தனையில் மாற்றம் வரணும். புத்திக்குள்ள சிந்திக்கிற விதானத்தில் மாற்றம் வரணும். படிய ராங் நோஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அங்கே சரியான பகவத் வாக்கியங்களை நாங்கள் கொண்டு வந்து வைக்கணும். ஸோ அதனால் ஆத்மபாவஸ்தக, அவனோட ஹிருதயத்திலேயே ஆத்மா தானன்னு தெரிவிக்கிற மாதிரி அங்கே நான் ஞானத்தின் அங்கே. அதனால் ஞானம் என்பது, இப்போ ஒருத்தருக்கு ஞானம் இருக்கா இல்லைன்னு எப்படி தெரியும்? அதனால அது விவேக சூடாமணியில் சொல்லப்பட்ட ஞானினு வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? பாகவதனில் கூட அவங்க சில பார்த்த சில பேர் கோமாளி மாதிரி, ஏமாளி மாதிரி, பைச்சக்கார மாதிரி கூட இருப்பான். ஞானி, ஹவ் யூ நோ தட்? இல்லை, இப்படி யாராவது கொஞ்சம் படித்து கொஞ்சம் நல்லா பேசுகிறாருன்னதுனால ஞானம் இருக்கானேது கூட கேரண்டி கிடையாது. பாண்டித்யம் இருக்கிறதுனால, புஸ்தக அறிவு இருக்குந்துச்சுன்னா ஆரேட்டராக பேசலாம், சொல்லலாம். ஆனால் பேசினா எல்லோருக்கும் ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது உதாரணம் சொல்கிற பாருங்க. இப்போ தியாகராஜருக்கு இருக்கிற பக்தி, அந்த தியாகராஜ கீர்த்தனைகள் எல்லாம் ஸ்டேஜ் மேலே பாடுறவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கா? முதல்ல விஷயம், அப்படி இருந்த ஸ்டேஜ் மேலே பாடவே மாட்டான், போச்சு. ஆனால் 20 வருஷம் கலாமணி, ஞான சிரோமணி, சங்கீத கலாநிதி, என்னென்னமோ பட்டம் வாங்கி, ஷால் வாங்கி, மாலை வாங்கி, பணம் வாங்கி. ஏன் சார், தியாகராஜ பாடினது எல்லாமே கூட தினந்தோறும் பாடுறார் சார். 3 மணி நேரம் கச்சேரி கொடுக்குறாரு. எப்படி? 3 லட்சம் வாங்கி. சரி, 3 லட்சம் வாங்கின உங்களுக்கு என்ன சார்? வாங்குறாரு. தியாகராஜர் கீர்த்தனை பாடுறதுனால தியாகராஜருக்கு இருக்கிற பக்தி இவரு கூட இருக்கு. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? தெரியுமா? அதனால் அதுக்கப்புறம் யாருமே கூட அதெல்லாம் பாடி எல்லாரும் பேரு புகழுக்காக அவங்க ரசித்து அடுத்தவங்க ரசிக்க செய்யறதுக்கு தவிர, தியாகராஜர் ராமருக்காக தான் பாடி, ராமருக்காக தான் வாழ்ந்து, ராமருக்காக தான் எழுந்து, ராமருக்குள்ள ஒன்றாயிட்டார். అది భక్తి. நிதி சால சுகமா, ராமுனி சந்நிதி சேவை சுகமா அன்னார். பணம் கொடுக்குறேன்னா ராஜா கூப்பிட்டாரு, வாங்கோ அண்ணாரு. அண்ணா கூட திட்டிட்டு போட, ராஜா கிட்ட போய் பணம் வாங்க வேண்டியதான், நல்லா பாடி 4 பாட்டை ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இப்படி உஞ்ச உறுத்தி பண்ணுறேன்னு திட்டுறாரு. அப்போது அவர் சங்கடமாகி ராமருக்கு முன்னாடி போய் உட்காந்து, பாரு ராம இப்படி திட்டுறாரு, என்ன அங்கே போக சொல்கிறாரு. லோகத்திலோட எல்லாரும் சொல்கிறாங்க, நீ சொல்லு, உன்னோட சந்நிதியில் உட்காந்துட்டு உன்னோட நாமம் சொல்லிக்கிட்டு உன்னோட ரூபம் நினச்சிக்கிட்டு இருக்கிற சுகம் வந்து பணத்தில் இருக்கான்றாரு. அது நீ சொன்ன, நீ பக்தன், ஸ்டேஜ் மேலே பாடினதுனால இல்லை. அதே மாதிரி தான் ஞான விஷயத்தில். இப்போ இந்த ஞானம் சொல்லி கொடுக்குறது எனக்கு உபயோகப்படலைன்னு வச்சுக்கோங்க. நான் ஏதோ வரணும், சொல்லித்தரணும், நீங்கள் எல்லோரும் அது கற்றுக்கணும் உங்களுக்காக இல்லை. ஏதோ கடவுள் அனுப்புகிறாரு, போன்றாரு, சொல்கிறாரு, பேசுகிறேன். எது எனக்காக நான் பேசிக்கிறேன். எனக்காக என்னை குரு சொன்னது, நானும் கொஞ்சம் சப்தமாக பேசுகிறேன். கேட்டு உங்களுக்கு பிரயோஜனப்பட்டால் பிரயோஜனப்படும், பிரயோஜனப்படலையா எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஈஸ்வரனுடைய வேலை. என்ன பண்ண சொன்னாரோ, எப்படி இருக்க சொன்னாரோ, நான் அப்படி இருக்கணும் இல்லையா? எனக்கு பிரயோஜனப்படலைன்னா அப்புறம் என்ன மக்களுக்கு பிரயோஜனப்படும்? ஸோ அதனால் இங்கே
ஆத்மபாவஸ்தக. இங்கே அப்புறம் புதுசு ஒரு வார்த்தை, இந்த புத்தி யோகம் அவனோட ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற அஜ்ஞானத்தை நீக்கிறதுக்கு ஞானதீபேன பாஸ்வதா வந்துட்டார். ஸ்ட்ரெயிட்டாக ஞான வார்த்தைக்கு வந்தாச்சு. ஏன் சார் பக்தி சம்மந்தப்பட்டதுன்னு அப்படி இப்படி சொல்லிட்டு ஞானத்துக்கிட்ட வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? அதுதான் பக்தியோடைய நோக்கம் என்ன? ஞானம் அடையிறது. பக்தியோ சேத்தோட ஞானம் அடையணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஞானம் எதுக்கு? பகவத்கீதை படிக்கணுமா, உபனிஷத்தில் படிக்கணுமா? பக்தி மட்டும் பத்தாதான்னா பத்தாது. பக்தி இஸ் த மீடியம் ஸ்டேஜ், நடு லெவல். கண்டிப்பாக அந்த ஞானோதயம் ஆகணும். பாருங்க பகவான் ஹவு தி யூஸ்ட் த வேர்ட்ஸ். புத்தி யோகம் அன்னார், அவிகம்ப யோகம் அன்னார். அப்புறம் இப்போ ஞான தீபேன அவனுக்கு உள்ள ஞான தீபம் பிரகாசிச்சிடும். பிரகாசிக்க செய்ய வைப்பேன். அது ஒரு வாட்டி பிரகாசிச்சதுன்னா பிரகாசிச்சதா. என்ன ஞான தீபம்? ஆத்ம பிரகாசம். தான் ஆத்மனை தெரிஞ்சுக்குவான். அவனுக்கு எனக்கு டிஃபரன்ஸ் இல்லை, ரெண்டு இல்லைன்னு தெரிஞ்சுக்குவான். அப்படி சொல்லி இந்த ஞான தீபம் அనే வார்த்தனை சங்கரர் இது விளக்கு தீபம்னால அவர் ஒரு கம்பேரிசன் ஒரு எழுதுறாரு. நல்லா இருக்கும். அது சொல்கிறேன் என்னன்னா, தீபம் இதில் 5-6 விஷயம் வரும். விளக்கு ஏற்றணும்னா அதில் அது எரியணும்னா எண்ணெய் இருக்கணும் இல்லையோ? அந்த எண்ணெய் என்ன தெரியுமோ? சங்கரர் சொல்கிறாரு, பக்தினால் உருவாக்கப்பட்ட சாந்தமான சித்தம், அதுதான் எண்ணெயாமா. இந்த ஞான தீபத்துக்கு பாருங்க சங்கரர் பக்தி பிரசாதம், பக்தினால் ஏற்பட்ட சாந்தமான சித்தம் இருக்கு பாருங்க மனசு, அதுதான் ஸ்னேகம் என்றார். ஸ்னேகம்னா சம்ஸ்கிருதத்தில் என்னன்னு அர்த்தம். என்ன ஒட்டுக்கும் இல்லையா? அது ஸ்னேகம்னா ஒட்டுக்கிறது தானே. தெரியல வேறு ஏதாவது பாஷையில் கூட இருக்காது. ஸ்னேகம்னா மலையாளம்னு சொல்லுவான்னு தெரியல. என்னைக்கு பேர். ஸோ அப்படிப்பட்ட எண்ணெய் ஊற்றின விளக்கு. அப்புறம் அந்த விளக்கு எரியணும்னா ஓரளவுக்கு காற்று இருக்கணும். காற்று இல்லாத இடத்துல வச்சு கம்ப்ளீட்டாக மூடிட்டால் ஏர் டைட் பண்ணால் விளக்கு எரியாது. தெரியும் இல்லையா? அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, மத்பாவ நிவேஷ வாத ஈரித்தேன, என்ன காட்டுற மாதிரி அந்த என்ன நினச்சிக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு பாவம் இருக்குமே, மத்பாவ நிவேஷ, அதுதான் அந்த விளக்குனை அப்படியே எரிஞ்சிட்டே செய்கிற மாதிரி இருக்கிற வெளியே நின்று வேண்டி காட்டுறாமா. 3வது திரி, விளக்குக்குள்ள திரி இருக்கணும் இல்லையோ? அது என்ன தெரியுமா? பிரம்மச்சரியாதி சாதன சம்ஸ்கார வத பிரக்ஞாம் வர்த்தினி. வர்த்தினா திரி. என்ன திரி? அதுன்னா அதுதானே நடுவில் நிற்கணும் ஸ்ட்ராங்க. பிரம்மச்சரியத்தினால முதலான சாதனைகளினால ஏற்பட்ட பிரக்ஞனா ரொம்ப இந்திரியங்கள் மனசு எல்லாமே நல்ல கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற அப்படிப்பட்ட அதுதான் திரி. ஆமாம். அடுத்தது அப்புறம் அகவல் இருக்கணும் இல்லையோ? அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு கட்டியாக பித்தலோ மண்ணோ ஏதோ அது அகவல். அது என்ன தெரியுமா? விரக்த அந்தக்கரண ஆதாரேண வைராக்கியமனே அந்தக்கரணமா. மனசு வைராக்கியத்தோடு இருக்காமா. அப்படி இருக்கிற அந்த பாத்திரம் இல்லைன்னா அகவல், அதுதான் ஆதாரமா. அப்புறம் வெளியிலேருந்து ரொம்ப நிறைய காற்று வந்துச்சுன்னா விளக்கு அணிஞ்சு போயிடும். அப்போ அது இன்னைக்கு மேலே சிம்னி வைப்போம் இல்லையா, கிளாஸ் வைப்போம். இப்போ காற்று இல்லாதனால இப்படி நிற்கிறது பரவாயில்ல. அது என்னென்ன எது கவர் வச்சு அந்த தீபத்தை காப்பாற்றுறோம், நிறைய காற்று இடிக்காமன்னா
ராகத்வேஷங்கள் வெளியிலிருந்து வர காற்று ராகத்வேஷங்களிலிருந்து உள்முகமாய் வெளிய விஷயங்களிலிருந்து உள்முகமான அப்படிப்பட்ட மனசனே சிம்னி கிளாஸு அது ப்ரொடெக்ட் பண்ணும். அப்போது அந்த மனசில் இப்போ ராகத்வேஷம் கிடையாது, எந்த கலுஷித்தம் இல்லை, அதனால் வெளியிலேருந்து எந்த காற்று வந்து இடிக்கிறது இல்லை. தீபம் அப்படி இருக்கும். கடைசியில் ஆறாவது என்னென்னா அந்த வெளிச்சம் வரணும் இல்லை. இப்போ தீபம் எரிஞ்சது, வெளிச்சம் வரணும். அந்த வெளிச்சம் என்னன்னா நித்திய நிரந்தரமான இந்த சிந்தன தியானத்தினால உருவாக்கப்பட்ட பரமார்த்த தத்துவத்தினை சாட்சாத்காரம் அடையிறத வெளிச்சம். பெரிய சென்டென்ஸாக இருக்கேன்னா நான் சங்கரர் எதனா சம்ஸ்கிருதம் பார்த்து அப்படியே உங்களுக்கு தமிழில் எப்படி சொல்லணும்னே நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். நித்திய நிரந்தரம்னு தெரியுறதில்ல, எப்பவுமே அதே சிந்தனை போயிருக்கிற தியானத்தினால உருவான பரமாத்ம தத்துவம். எனக்கு பரமாத்ம தத்துவம் என்னன்னது விளக்கப்பட்டது. அந்த பரமாத்ம தத்துவத்துடைய சாட்சாத்காரம் ஹிருதயத்தில் பளிச்சனை தெரியறத வெளிச்சம். அந்த ஞான தீபத்துக்கு பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாரு. இப்படி சொல்லி அந்த 11வது ஸ்லோகத்தோட என்ன ஆயிடுச்சு, பகவான் இந்த அத்தியாயத்துக்கு கொடுக்குற இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சது. விபூதி யோகத்துக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு, ஆனால் எப்படி கொண்டு வந்து கன்க்ளூட் பண்ணாருன்னு பாருங்க. அவ்வளோ நல்ல அழகாக ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு பிறகு இப்போது இவ்வளோ கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்துச்சு. இப்போ அர்ஜுனன் பேசாமல் இருக்க முடியல. ஏன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு உள்ள. அவனுக்கு இப்போதான் ஆக்சுவலாக உள்ள பக்தியே உருவாகிறது. அப்பா 9 அத்தியாயங்களை கேட்டதுக்கு அப்புறம் கூட பகவான் இதுக்கு தான் எதிர்பார்க்குறாரு, இவனுக்கு உள்ள பக்தி வரணும், எனக்கு சரண்டர். அப்போது முதல்ல என்னமோ சொன்னா சும்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்க, ரொம்ப கஷ்டமாக இருக்க பகவானே, ஏதாவது சொல்யூஷன் சொல்லேன்னு ஏதோ கேட்டான். அதுக்கு பகவான் வந்து உடனே ஹேமாந்து போல மறுபடியும் சொல்லி அவனுக்கு சந்தேகம் இல்லாமல் நான் யார் இங்கே நிற்கிறதனேது அவனுக்கு அந்த பரமார்த்த தத்துவம் அவனுக்கு தெரிஞ்சுதான் பக்தி நிஜமாக வந்துச்சா இல்லையா. ஏன்னா அந்த பூர்ணமான அந்த பக்தி வரலைன்னா அடுத்த லாஸ்ட் சாப்டர்ஸ் ஞானத்தை இன்னும் அவனுக்குள்ள கொடுக்கணும்னா முதல்ல பக்தி ரிஃபைன் ஆகணும். அதனால் அர்ஜுனன் வந்து 11-18 வரைக்கும் பகவானை பாராட்டி அவனுடைய பக்தினை வெளியப்படுத்துவார். அழகாக இருக்கும். அந்த ஸ்லோகங்கள் வந்து நம்ம அடுத்த சண்டே அன்னைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.